ஆசீர்வாதத்துல உன்னை உட்கார வைப்பதற்கல்ல கர்த்தர் உன்னை இந்த பாதையில் நடத்துகிறது. நீ துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பித்து உமது கரம் உமது கரம் உமது கரம் உமது கரம். போராடி ஜெயிக்கணும். அப்பா கைய வச்சுட்டாரு, போராட ஆரம்பிச்சுட்டான். அடையாளம் மாறினது, ஆசீர்வாதம் தங்கினது. அதுவரை அவர் கைய வைக்கிறது வரை யாக்கோபுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. என்ன பயம் தெரியுமா? இதுவரை சம்பாதித்தது எல்லாத்தையும் ஏசா வந்து இல்லாமக்க போறான். ஆனா அதுல ஒண்ணு கூட மிஸ் ஆகல. அடையாளமா இருக்கிறது, ஆசீர்வாதம் தங்குறது. எகிப்துல போய் பார்வோனை பிளஸ் பண்றான் யாக்கோபு. ஆசீர்வாதம் மாறுறான். இதை யார் பாக்குறா தெரியுமா? யாபேஸ் பாக்குறான். அவன் ஒண்ணுமே இல்லாம துரத்தி விடப்பட்டு தலைக்கு கீழே ஒரு கல் எடுத்து வைத்தவன கர்த்தர் இப்படி மாத்துறதுக்கு காரணம் என்ன? அவருடைய கரம். அந்த கரம் என் கூட இருந்தா நான் ஜெயிப்பேன். என் வாழ்க்கை என்னால புலபல்னு சொல்றவங்க என்னால சந்தோஷப்படுவாங்க, என்னால துக்கம்னு சொல்றவங்க என்னால ஆறுதல் அடைவாங்க, என்னால நஷ்டம்னு சொல்றவங்க என்னால லாபம் அடைவாங்க. உம்முடைய கரம், உம்முடைய கரம். எத்தனை பேர் நம்புறீங்க? யாபேஸ் கேட்டதை கர்த்தர் தருவார்னா இன்னைக்கு நான் கேட்க போறேன். உமது கரம் என்னோடு.